வணக்கம் நண்பர்களே, செல்லம் என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல இனிமையாகவும் நல்ல வளமாகவும் இருக்க இல்லாமல் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எப்பவுமே நான் மேக்ஸிமம் வந்து சினிமா பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். எப்பயாவது அரசியலை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். இனிமேல் இந்த வருஷத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வித்தியாசமான டாப்பிக்கில் வீடியோக்கள் போடுவோமே, அதுக்கான ஒரு புது முயற்சி தான் இது. அதுக்கு உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். டெய்லி நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி சந்தோஷமாக ரிலாக்ஸாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கான 10 வழிகள் நான் சொல்லியிருக்கேன். இது ஏற்கனவே எல்லாரும் சொன்னது தான். நான் வந்து கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கேன். புதுசாக ஒன்று சொல்லலாம், அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட பழக்கங்களை ஒழித்தல். ஒரு குட்டி கதை சொல்லட்டா. அமெரிக்காவில் ஒரு 3 வயதானவர்களை பிடிச்சி ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. அதை முதல் நாள்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் உங்களுக்கு வயசு வந்து 70 ஆச்சு, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, சௌக்கியமாக இருக்கீங்களா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னப்பா சொல்கிறேன், எனக்கு வயசு 70 ஆச்சு, வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்டா வாழ்கிறோன்னு இருக்கு. இதுக்கு முன்னால் எப்படி சார் இருந்தீங்க? 30 வயசு வரையும் நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணேன். டெய்லி ஒரு பாக்கெட் சிகரெட்டு, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் வந்து நல்லா பாரில் போய் நல்லா தண்ணி அடிக்கிறது, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம், அப்படியே டெய்லி நான்வெஜ் இப்படி போட்டு லைஃப் 30 வயசு வரையும் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் மனைவி கூட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எப்போ பார்த்தாலும் டெய்லி சண்டை தான். அவளுக்கு என் மேலே சந்தேகம், எனக்கு அவன் மேலே சந்தேகம். நான் அவன் மொபைலில் நோண்ட, அவன் என் மொபைலில் நோண்ட. அப்புறம் பின்னால் பசங்க பிறந்தாங்க, அவங்களுக்கு எனக்கு ஒத்து போகலை. இப்படியே வாழ்க்கை ஒரே ரொம்ப நடனமாயிடுச்சு. இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யார் கூடமே நான் சரியாக பழகவே இல்லை. அதனால் இப்போ யாருமே கூட பழக மாட்டேங்கிறாங்க. ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. சீக்கிரம் செத்துடலாமா அப்படின்னு இருக்கு. அப்படி ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த வயசானவர். அவருக்கு வேண்டிய ஆலோசனைகளை வந்து சொல்லிட்டு அடுத்த 2வது ஆள்கிட்ட போனாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள். சார், நீ எப்படி இருக்கீங்க, உங்கள் வயசு 70 ஆச்சு, உங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன தம்பி வயசு, அதுக்குள்ளே எனக்கு 70 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நான் உயிர் வாழ ஆசைப்பட்றேன், அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் தம்பி. நான் சின்ன வயசில் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்துட்டேன், அப்பா என்னை ரொம்ப கண்ட்ரோலாக வளர்த்துட்டாரு. ஒரு சிகரெட் பழக்கம் கிடையாது, ஒரு குட்டி ஒன்றுமே எனக்கு கிடையாது தம்பி. அவ்வளோ கண்ட்ரோலாக வளர்த்துக்கிட்டு இருந்தார். நல்ல பக்தியோடு வளர்ந்து டெய்லி சர்ச்சுக்கு போவேன், ப்ரே பண்ணுவேன், எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன், எல்லாரோட நல்லா பழகுவேன், எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிடுவேன். பின்னால் கல்யாணம் ஆச்சு, என் மனைவி கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், என் மக்கள் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாரும் என்னை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க. நான் வீட்டில் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் எல்லாருக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். இப்பவும் பாருங்க, நான் பசங்க கூட மனைவி கூட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் பழகிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 70 வயசு ஆன மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 50 வருஷம் நான் வாழ்ந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதுக்காக தான் டெய்லி சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவர். அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த 3வது ஒரு முதியவர்கிட்ட போகிறாங்க. சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வயசு 65 ஆச்சு. அவர் சொன்னார், என்னது 65 வயசு ஆச்சு எனக்கு, பார்த்து அப்படியே தெரியுது சார், எனக்கு 45 தான் சார் ஆகுது அப்படின்னாரு. இல்லை சார், உங்களை பார்த்து 65 வயசு மாதிரியே இருக்குது, முடியெல்லாம் கொட்டிருக்கு, பல்லெல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னாரு. சாரி சார், நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிட்டேன். சிகரெட்டு, கஞ்சா, புகையில, குட்கா, அது குட்டி எல்லா கெட்ட பழக்கமும் எனக்கு இருந்தது. பின்னால் வந்து 30 வயசு ஆன பிறகும் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா முதியவர், அவராவது 30 வயசுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் அப்படி கிடையாது. வீட்டில் என்னுடைய டாமினேஷன் தான். என்னுடைய கெட்ட பழக்கங்கள் எதையும் மனைவிட்ட சொல்கிறது கிடையாது, பின்னால் மக்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் கூட என்னோட மனைவி மக்களுக்கு தெரியாது. ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ண 40 வயசுலேருந்து அதோட பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சது. என்னோடய முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சது, எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்தது, அப்புறம் உடம்பு அப்படியே ப்ரெஷர்னாலே சுகர்னாலே உடம்பு அப்படியே மெலிய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட நான் அந்த 5 வருஷத்துல என் உடம்பு ரொம்ப சீக்காகி பார்க்க ஒரு 65 வயசு மாதிரி தெரியணும். ரொம்ப மோசமாக இருக்குது சார், எனக்கு இன்னும் வீட்டில் வந்து சரியான மதிப்பு கிடையாது, பிள்ளைகளும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நாளைக்கே எங்கேயாவது செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னாரு அந்த 45 வயது முதியவர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும். சிவகுமார் மாதிரி 65 வயசுல இளமையாக மார்க்கண்டேன் மாதிரி இருக்கணும்னா எல்லா கெட்ட பழக்கத்தையும் நிப்பாட்டிடுங்க. இனிமையாவது இந்த வருஷத்துல இருந்தால் நிப்பாட்டிடுங்க. மொத்தமாக விட்டு விட முடியல அப்படின்னாலும் படிப்படியாக குறைக்க முயற்சி பண்ணுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 3 நாள் புரோட்டா சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அது வந்து குறைச்சிருங்க. மாதத்துக்கு 1 நாள் போதும். ஏன்னா அது மைதா மாவு இல்லையா, செரிக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிடும்.
அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெய்லி புரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு இதயத்தில் வந்து ரத்தம் போகாது, சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவார் அப்படிங்கிறாங்க. நம்மளோட பயமுறுத்தலை, நான் ஒரு ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை தான் சொல்கிறேன், அவ்வளோதான். அடுத்து 35 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சா கண்டிப்பாக பீஃப் மட்டனை நிப்பாட்டிடுங்க. முடிஞ்சால் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றதே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, வாரத்துக்கு ஒரு நாளா. அடுத்து பால் கலந்த டீயையும் குறைச்சிடுங்க, நொறுக்கு தீனியை குறைச்சிடுங்க. இந்த பிங்கோஸு பொட்டாட்டோ சிப்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அது உடம்புக்கு ரொம்ப ஆபத்து, கொழுப்பு ஏறிடும். இந்த மாது சிகரெட்டு பழக்கம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுருங்க. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த பாபா படத்தில் ரஜினி இந்த 10 நாளாக அந்த சிகரெட்டை குடி கஞ்சா ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன்டா, ஆனால் எனக்கு என்னமோ லைஃப் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு ரஜினி சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பறக்கும், ஆரோக்கியம் பற்றின ஒரு நம்பிக்கை பறக்கும், நோய் பற்றின பயம் போயிடும். அதிகம் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, சீக்கிரம் வந்து எனக்கு ப்ரெஷர் வந்துடுமோ, சுகர் வந்துடுமோ, அந்த இதே உங்களுக்கு போயிடும். வந்து நல்லா ரிலாக்ஸாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், நல்ல இளமையாகவும் இருக்கலாம். ஓகே, உடற்பயிற்சி, தியானம் செய்தல். இது வந்து கண்டிப்பாக இப்போ உள்ள சூழ்நிலையில், இப்போ நம்ம விஷமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சூழ்நிலையில் வந்து இந்த உடற்பயிற்சி வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. முக்கியமாக கம்ப்யூட்டர் தொழிலில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் உட்காந்து ஒயிட் கலர் ஜாப் பார்க்குறவங்களுக்கு இந்த இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸே பண்ணுறது கிடையாது, அது அப்படி சுத்தமாக அப்படியே நிப்பாட்டிட்டோம். 30 வயசு இருக்கிறவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியான வெயிட்டான எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போய் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. சிலர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார். அப்புறம் 30 வயசு தாண்டிச்சுன்னா அவனை ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். டெய்லி காலைல ஒரு 20லேருந்து 40 நிமிஷம் அப்படியே நடக்கலாம், நல்லா கையை வீசி நல்லா நடக்கலாம், ஜாகிங் போகலாம், மெடிடேஷன், யோகா பண்ணலாம், ஷட்டில்காக் அந்த மாதிரி விளையாடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பயிற்சிகள். சன்லைட்டில் வந்து வாக்கிங் போகிறது, அந்த சன்லைட்டில் வந்து ஷட்டில்காக் விளாடுறது, இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வேலையிலே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஆஃபீஸில் இங்கே நல்ல பேர் வாங்கலாம். அது மட்டும் யோகா பண்ணுங்க. அந்த தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி வந்து சுவாச கோளாறையும் சரி பண்ணும், அதே நேரத்தில் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியும். இதுக்கான தான் இந்த உடற்பயிற்சி, தியானம் செய்கிறதெல்லாம் வந்து இப்போயும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளில் செய்கிற அந்த அரை மணி நேரம் வாக்கிங் வந்து நம்ம ஆயுளில் வந்து ஒரு 10 நாள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் டெய்லி கண்டிப்பாக வாக்கிங் போங்க. இந்த வருஷத்துலேருந்தாவது இதுவரை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வருஷத்துலேருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். உடம்பு நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், தொப்பை போடாது, நல்லா குனிஞ்சி வளைஞ்சி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க டெய்லி. அதுவும் உடம்பு நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இந்த உலகத்தில் 40 வயசு கிடந்தவங்க யாருக்கெல்லாம் ப்ரெஷர், சுகர் இல்லையோ அவங்களாம் உண்மைக்கே ரொம்ப லக்கி ஃபெல்லோஸ். அது இப்போயே நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஐடியா என்னன்னா, கீப் மைண்ட் ஃப்ரீ. மைண்டை வந்து எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதில் முதல் பாயிண்ட் தான் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். எந்த வேலையை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க. அந்த வேலைக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் இருக்கா அப்படின்பாங்க. அப்போ தான் அந்த வேலையை வந்து சீக்கிரம் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல ஊதிய உயர்வும் கிடைக்கும். நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆரம்பத்தில் உங்களை எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லா ஊக்கப்படுத்துவாங்க, நல்ல சம்பளம் கிடைக்கும், உங்களை நல்லா உசுப்பேற்றுவாங்க, எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. உதாரணத்துக்கு மேனேஜர் சொல்லுவார், சார் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த வேலையை வந்து யார் தான் பண்ண முடியும், நான் தேடி பார்த்ததில்ல, நீங்கள் தான் அந்த வேலையை பண்ண முடியும், உங்களை விட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, அதனால் இந்த வேலையை தான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் பெருமையை ஏற்றுக்கிட்டீங்க, அப்புறம் தான் அந்த வேலையோட பர்டன் உங்களுக்கு பின்னால் தெரியும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும். அதனால் உங்கள் பதவிக்கு உள்ள வேலைகள், உங்கள் பதவிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அதை மட்டும் பாருங்கள். அந்த வேலைகளை முடிச்சுட்டு மீதி ஓய்வு நேரம் இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு மேல் பதவியில் உங்களுடைய வேலை என்னவோ அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழ் பதவியில் உள்ள ஆட்களோட வேலையை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு உங்களை போய், சார் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, போய் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் உங்கள் பதவிக்குள்ள வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அது மட்டும் போதும். அதான் ஆஃபீஸில் உங்கள் மரியாதையை காப்பாற்ற இருக்கிற ஒரு ஐடியா. அடுத்த ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கன்ஃபியூஸ் போத்.
அதாவது ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டாங்க. சில பேருக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பார், எம்டிகிட்ட திட்டு வாங்கியிருப்பார். அந்த கோபத்துக்குள்ள அப்படியே வீட்டில் வந்து இறக்கி வைப்பாங்க. மனைவி மக்கள் மேலே, அம்மா அப்பா மேலே, பிள்ளைகள் மேலே காமிப்பாங்க. அது எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அப்பா வந்து எப்போவுமே ரொம்ப கோபக்காரரு, புருஷன் ரொம்ப கோபக்காரரு, பையன் சிடு மூஞ்சியாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு இதை வந்துடும். ஆஃபீஸ் பேக் எப்படி வீட்டில் வந்தோடனே தூக்கி எறிகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸோடைய பாரத்தை அப்படியே நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. அதே மாதிரி வீட்டில் என்ன நடக்குதோ அதை போய் ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உங்களுடைய வெல்விஷன் மட்டும் உங்களுடைய ஃபேமிலி ரகசியங்கள், உங்களுடைய பர்சனல் மேட்டர் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸில் போய் மற்ற பொது இடங்களில் எல்லாட்டும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று எனக்கு மனைவி சண்டை நடந்தது, எனக்கு அப்பா அம்மாவுக்கு சண்டை, எனக்கு என் பிள்ளைகளுக்கு சண்டை, பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, பைக் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஆஃபீஸில் ஷேர் பண்ணுறது, ஆஃபீஸ் பிரச்சனைகளை வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறது, அதை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டினா வீட்டில் பிள்ளைகிட்ட சொல்லலாம். அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்டா, டெய்லி மேனேஜர்கிட்ட வந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்காக மேனேஜர்கிட்ட வந்து அவ்வளோ திட்டு வாங்க வேண்டியிருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட கஷ்டத்தை வந்து பிள்ளைகளுக்கு புரிய வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் வந்து வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் வந்து வீட்டில் வந்தோடனே நல்லா ஹியூமர் சென்ஸோடு நல்லா பேசி சிரித்து பழகிட்டு பின்னால் வந்து கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது டிவியில் அப்போ எடுத்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. அதுவும் பெரிய தப்பு. ஏன்னா ஆஃபீஸில் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்கும். இந்த நேரத்தில் நியூஸை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஏகப்பட்ட மந்திரிகளோட ஊழலையும் மக்களோட அடாவடிகளையும் பார்த்துட்டு நீ இது இன்னும் மைண்டை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமர் யாரோட பேசிகிட்டு இருக்காரு, சீனாவில் அடுத்த லாக்டவுன் வந்துருச்சு, இந்தியாவுக்கு கொரோனா வருமா இல்லையா, மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்கன்னா ஆஃபீஸ் என்ன பண்ணுறது, ஒர்க் என்ன பண்ணுறது சொல்லிட்டு மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க. லாக்டவுன் வரும் பயமாக இருக்கா, இப்பயே அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பின்னால் உங்களுக்கு லாக்டவுன் காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு. ஸோ நியூஸ் படிக்கிறதுக்கு ஏற்ற நேரங்களில் ஒரு பர்டிகுலர் நேரத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற நேரங்களில் அருமையான இனிமையான ஒரு இன்னிசை பாடல்களையும் நல்ல காமெடி சீன்களையும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள், மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகளை கேளுங்க. டெய்லி நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம். நைட்டு நல்லா நிம்மதியாக உறங்கலாம். படுத்தோடனே உறக்கம் வந்துடும். ஸோ இது ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம். பாயிண்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ரிசியேஷன் அண்ட் ப்ரொமோஷன் அண்ட் ரெமுனரேஷன். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊக்கம், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதிய உயர்வு ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். அது உங்களோட உரிமை. ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அப்ளை பண்ணுறீங்களோ அது அந்த நிறுவனத்துக்கும் நல்ல முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கணும். உங்கள் உழைப்பை அவங்க சுரண்டிக்கிட்டு அவங்க மட்டும் முன்னேறக்கூடாது. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் இப்போ வந்து நிறைய இருக்குது, முக்கியமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மரியாதையோ ஊக்கமோ ஊதிய உயர்வோ அங்கே இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தயங்காமல் வேறு வேலையை தேடிட்டு உடனே ரிசைன் பண்ணிட்டு இறங்கிடுங்க. ஆனால் இங்கே ரிசைன் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் போன பிறகு உங்கள் பேர் சொல்லணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வெளியே போனாலும் பல வருஷத்துக்கு அந்த நிறுவனம் வந்து உங்கள் பேரை சொல்லணும். முந்தி இப்படி ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவரை மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது, அவரை ஏண்டா விட்டோம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து உங்களை நினச்சி ஏங்கணும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புங்க. அந்த நிறுவனம் உங்களை வேலையை விட்டு தூக்கி இருந்தாலும் சரி, நீங்கள் இதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா அந்த கம்பெனி உங்களை பின்னால் திரும்ப கூப்பிடலாம். இதை விட பல மடங்கு அதிக சம்பள உயர்வோட அப்படியே அந்த நிறுவனம் உங்களை பற்றி புரிஞ்சுக்காம உங்களை வேலையை விட்டு அனுப்புனாலும், இந்த பஸ்ஸு போனால் என்ன, இதை விட அடுத்த பஸ்ஸு நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு இருக்கு இல்லையா. உங்கள் மனசாட்சி படி நீங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அடுத்து உங்களுக்கு நல்ல சான்ஸ் வந்து கடவுளே தேடி தருவார். அந்த கம்பெனியில் வேலை போனதுக்காக வருத்தப்படாதீங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நடப்பவே எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது காதலுக்கும் பொருந்தும், வேலைக்கும் பொருந்தும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்கள் ரிலாக்ஸ் தான் இருக்கலாம். நிம்மதியாக சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவங்க தன்னுடைய நண்பர்கள் யார், தன்னுடைய உறவினர்கள் யார் அப்படிங்கிறது நல்லா அதை முடிவு பண்ணுறதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா உன் நண்பனை பற்றி உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளை வந்து உசுப்பேற்றுறவங்களா இல்லாமல் வந்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறவங்களா, நம்மளோட வெல் விஷஸாக இருக்கிறவங்களா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை சுற்றி வச்சுக்கணும். சிலவங்க எப்படி பார்த்தா நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மகிட்ட குறை சொல்லுவாங்க, மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஃபோனில் சொல்லலாம் நீ இப்படி பண்ணுற, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. இவங்க தான் நம்பிக்கை உரியவர்கள். இவர்களை வந்து நம்ம சுற்றி வச்சுக்கணும். சிலவங்க வந்து நம்மளை வந்து உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீ பண்ணுற தப்பே இல்லைடா, நீ இப்படி பண்ணி நீ இப்படி போயிட்டே இரு, நீ எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை உசுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை வச்சு ஆதாயம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
இவங்களை வந்து எப்பவுமே நம்ம வந்து தூரமாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளை திட்டுறவங்க தான் நம்ம மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இது உங்கள் எல்லாருமே நல்லா தெரியும். ஸோ யார் நம்மளோட வெல் விஷஸ், யார் நம்மளை குழியில் தள்ளுறவங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நிறைய நீங்கள் ட்ரிக்குகளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. உங்களுடைய ஆபத்தான காலத்தில் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை யார் நெருங்கி ஓடி வருவாங்கிற கண்டுபிடிக்கிறது வந்து உங்கள் சாமர்த்தியம். அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் கூட சுற்றி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்களும் தக்க சமயத்தில் உதவி பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் நம்மளை வந்து தூண்டி விடுற மாதிரியே பேசுவாங்க. அவன் அப்படி பண்ணிட்டானா, அவனை விடாத, நீ அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் அவள் அப்படி பேசுனா அவளை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்டா, நீ அப்படி பண்ண, என்ன நீ ஆம்பலாம் அப்படின்னு நம்மளை தூண்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண தெரியணும். நம்ம மனசாட்சிக்கு நம்ம என்ன அடுத்த முடிவு எடுக்கணும், இந்த முடிவு வந்து நம்மளை பாதிக்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்து கரெக்டாக யோசித்து எடுக்க தெரியணும். சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டே நீ அப்படி பண்ணுடா, தப்பே கிடையாடா, நான் பண்ணா தப்பா, நீ பண்ணுற அதே இல்லை, அவன் அப்படித்தான் பண்ணுறான், ராமும் இப்படித்தான் பண்ணுறான், சோமும் இப்படித்தான் பண்ணுறான், ரமேஷ் இப்படித்தான் பண்ணுறான், இந்த லைஃப் திரும்ப என்ஜாய் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து தவறான பாதைக்கு இழுத்துட்டு போகிற நண்பர்கள்ட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட ஒய்ஃப்ட நடக்கிற விஷயங்களை வந்து அம்மா அப்பாட்டையோ, அம்மா அப்பா கூட நடக்கிற தகராறு வந்து ஒய்ஃப்டே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியம். வந்து ஒய்ஃப் வந்து நம்மளை தூண்டி விடலாம், அல்லது அம்மா அப்பா நம்மளை வந்து தூண்டி விடலாம். அவளை போட்டு அடக்கடை, அவளை போட்டு அடி, அவளை போட்டு மிதி, என்ன நீ ஆம்பளம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டில் கேஸாக ஏகப்பட்ட கேஸில் போயிட்டுருக்கு. பொட்டாட்டியை வந்து தொட்டாலே அடி போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுடுறாங்க, போட்டு கேஸ் போட்டுடுறாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளை தூண்டி விடுறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபட தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனைவி பேச்சை கட்டுக்கிட்டு அம்மா அப்பா வந்து முதியோர் இல்லத்தில் விடுறது, அப்புறம் அதே மாதிரி அம்மா அப்பாவை கை விடுறது, அந்த மாதிரி தப்புகளையும் சொல்லக்கூடாது. உங்கள் மனசாட்சிக்கு எது சரியாகப்படுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். 2 பேருக்கு நியாயமாக இருங்க, 2 பேர்ட்டும் கரெக்டாக இருங்க. அதான் இப்போ இல்லை அப்படின்னாலும் பின்னால் நம்ம நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்து வழிவகுக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன ஐடியாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய தொழிலை வந்து எப்படி முன்னேற்றத்துக்காகவும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அடுத்து வந்து என்னென்ன அப்படின்னா, நம்மளோட அறிவை மேம்படுத்துறதுக்கான ஒரு சின்ன ஐடியா ஏதாவது என்ன அப்படின்னா, சில சாதனங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து பொழுதுபோக்காக இல்லாமல் அறிவு வளர்ச்சிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் சில பேர் வந்து மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன தான் நோண்டிகிட்டு இருக்கான்னு பார்த்தா யூடியூப் சேனல் ஏதாவது பழைய படத்தையோ இல்லாத புதிய படத்தையோ தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி ஃபார் ஷேரிங் மெசேஜஸ் அண்ட் ஃபார் கம்யூனிகேஷனுக்காகவும், மெசேஜ்களை ஷேர் பண்ணுறதுக்காகவும், நம்மளுடைய ஜென்ரல் நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்காகவும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாமே தவிர 24 மணி நேரமும் மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ மொபைல் ஃபோன் வந்து நம்ம உடம்பை நோண்ட ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டரில் எப்பவுமே வேலை பார்க்குறவங்க, ஒரு நாளைக்கு அதிகமான நேரம் கம்ப்யூட்டரை செலவழிக்கிறவங்க மொபைல் ஃபோனை வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க. முக்கியமாக ஆண்ட்ராய்டு ஃபோனை ஒரே நேரத்தில் கம்ப்யூட்டர், மொபைல் ரெண்டையும் மாறி யூஸ் பண்ணுறாங்க. அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்தவங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தேன் அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறதுக்கும், அதே படத்தை வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நைட்டு தூங்கும்போது உங்கள் கண்ணெல்லாம் எரியும், சீக்கிரம் உங்கள் கண்ணில் வந்து கருவளையம் வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். ஸோ மொபைல் ஃபோன் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ஷேரிங் மெசேஜ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாதம் நீங்கள் அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டையும் மிச்சப்படுத்தலாம், உங்கள் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம், அதே சமயத்தில் உங்கள் அறிவை நீங்கள் வளர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சில பேர் வந்து சாப்பிடும்போது மொபைல் பார்க்குறது, அப்படி சாப்பிடும்போது என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. மறந்து போய் மொபைல் ஃபோனை வாயில் வைக்காம இருந்தால் சரிதான். அப்படி அளவுக்கு போயிட்டு இருக்கிற நிலமை. டிவி பார்க்கும்போது மொபைல் பார்க்குறது, சாமி போடும்போது மொபைல் பார்க்குறது, அதாவது சரி ஒத்துக்கலாம், மந்திரம் படிக்கிறாங்கன்னு ஒத்துக்கலாம். பேப்பர் படிப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க. இது என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் வந்து நிப்பாட்டுங்க. முக்கியமாக கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க சுத்தமாக மொபைல் ஃபோனை ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் என்றைக்குமே மேம்பட்டதாக இருக்கும். ஷேர் பண்ணுறது, நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்க. சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய டிபி பிக்சரை வந்து தன்னுடைய சொந்த படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இதுவும் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ உள்ள காலம் வந்து ரொம்ப ஆபத்தான காலம் இல்லையா? லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபோனை வந்து நம்ம முக பிக்சரை வந்து வேறு எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் மார்ஃபிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது. அதனால் வந்து உங்கள் டிபி பிக்சரை கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
அப்படி யூஸ் பண்ணணும் அப்படி கண்டிப்பாக இருந்ததுன்னா அது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேவையே கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து முகம் வந்து தேவையே கிடையாதுங்க. அதே மாதிரி இன்னொரு தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் லவ் டுடே படத்தில் பார்த்த மாதிரியே தான், அது வந்து எல்லாருக்கும் வந்து இது ரிப்ளை பண்ணுறது, அவன் வந்து கண்டவனா எவன் தெரியாது, அவன் கண்டவனா நல்லவனா எவனே தெரியாது, அவன் பேச்சுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ரிப்ளை பண்ணுறது இப்படின்னே இருப்பாங்க நிறையா பொண்ணுங்க. பசங்களும் அப்படித்தான், அந்த சைடு இருக்கிறது ஆனா பொண்ணானே தெரியாது, அதாவது ரிப்ளை அடிச்சு விடுறது. இப்படியே வந்து நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணி பேரண்ட்ஸ் முன்னாலே நம்ம இமேஜை வந்து நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய வந்து மொபைல் ஃபோனில் வந்து ரம்மியில் ஆடுறது, கேமில் ஆடுறது, இப்படி தங்களுடைய பணத்தை வந்து தொலைச்சிக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் அவாய்ட் பண்ண தெரியணும். இந்த மொத்த பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, மொபைல் ஃபோனை வந்து ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷனுக்காகவும் மெசேஜ் ஷேரிங்காக மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து என்றைக்குமே ரிலாக்ஸாக சந்தோஷமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்குள்ள முக்கியமான ஒரு ஐடியா தான் இது. அடுத்த ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஐடியா. நம்ம தினமும் நல்லா சந்தோஷமாக ரிலாக்ஸாக நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இறை பக்தியை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. இதை விட வேறு சிறந்த மார்க்கம் கிடையாது. டெய்லி காலையில் எந்திக்கும் போது வந்து இன்னைக்கு நாள் நல்ல பொழுதாக விடியணும், கடவுளை வேண்டிக்கோங்க. காலையில் குளிச்சு முடிச்ச பிறகு நல்ல ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு இசையோட பாட பழகுங்க. அதை கேட்டது கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். எப்படி நம்ம சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மென்டல் ப்ரெஷரோட டிப்ரெஷனோட வீட்டுக்கு வந்து இளையராஜோட பாடல் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணி இளையராஜா எப்படி நேசிக்கிறோமோ, வடிவேலோட காமெடி பார்த்து எப்படி வடிவேலு அதிகம் நேசிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம வந்து மந்திரங்கள் சொல்லும்போது ஸ்லோகங்கள் பாடும்போது கடவுள் நம்ம மேலே ரொம்ப பாசத்தை காமிக்க ஆரம்பிப்பார், நம்மளை மதிக்க ஆரம்பிப்பார், நம்ம கேட்குறதெல்லாம் அள்ளி கொடுக்க ஆரம்பிப்பார். அன்னைக்கு கிடைக்குதோ இல்லையோ, உடனே கிடைக்குதோ இல்லையோ, அன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி நம்ம பர்சனல் விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட போய் புலம்பி முறையிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்படும், நம்மளோட மரியாதை வந்து பாதுகாக்கப்படும். நம்மளோட குறைகளை கேட்டு நம்ம முன்னால் வருத்தப்படுறவங்க நமக்கு பின்னால் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை செய்யாதவர் வந்து கடவுளும் அம்மா அப்பாவும் மட்டும்தான். ஸோ கடவுள்கிட்டையும் அம்மா அப்பாட்டையும் மனசு பார்த்து இறங்கி வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்து மனசுல பார்வெல்லாம் இறங்கிடுச்சுப்பான்னு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. கூடிய சீக்கிரம் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ இறை பக்தியை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. உங்களுடைய வளமான வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உங்களுடைய விதி பலன்கள் வந்து ரொம்ப மோசமாக இருந்தால், உங்களுடைய விதி வந்து ரொம்ப மோசமாக இருந்தால் அந்த விதி பயன்கள்லேருந்து நீங்கள் வந்து சீக்கிரம் விடுபடலாம். இதுக்கு இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பார்த்தாலும் பரவாயில்ல. ஒரு காக்காக்கு சோறு வைக்கிறது, நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போகிறதுலேருந்து உங்களை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அதை மூணாவது ஆள்கிட்ட போட்டு கொடுக்காமல் இருக்கிறது, துரோகம் பண்ணாமல் இருக்கிறது, ஏமாத்தாமல் இருக்கிறது, மற்றவங்கள்ட்ட அநியாயமாக பணம் பிடுங்காமல் இருக்கிறது, நம்ப வச்சு ஏமாத்தாமல் இருக்கிறது, ஒரு ஆளை நடுத்தருவில் நிறுத்தாமல் இருக்கிறது, ஒரு ஆளை பற்றி போட்டு கொடுத்து அவருடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தாமல் இருக்கிறது, இது எல்லாமே இனிமையாவது செய்ய வேண்டாம்னு ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு ஜென்மமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்க, உங்கள் ஆத்மா மாறாது. நீங்கள் செஞ்ச பாவங்களோட பலனை வந்து உங்கள் ஒரே ஆத்மா தான் இப்போ இல்லை எல்லா ஜென்மத்திலையும் அனுபவிக்கும். இதனால் உங்கள் வம்சமும் பாதிக்கப்படும். இதை பற்றி நீங்கள் வந்து கருட புராணம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நிறைய புண்ணிய காரியங்களை வந்து செஞ்சிங்கன்னா அன்னைக்கு வந்து நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் அப்படின்னா, நமக்கு வந்து பசிச்சுது அப்படின்னா நம்ம வந்து கடையில் போய் ரூபா கொடுத்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் நாய்க்கு பசிச்சுன்னா நாய் இதால் செய்ய முடியுமா? அது உங்களே பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாய்க்கு நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒருத்தரோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் சிபாரிசு பண்ணீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. படிக்க முடியாத ஏழைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதனால் உங்களோட அடுத்த பிறவிகள் நல்லா அமைகிறதுக்கான, உங்களுடைய வம்சம் நல்லா சிறப்பாக வாழ்கிறதுக்கான, வளமாக வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன முதலீடு தான் இந்த புண்ணிய காரியங்கள், இந்த உதவிகள். ஸோ இந்த 10 விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். பலன்கள் உடனே கிடைக்காது, ஆனால் தினமும் நீங்களை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வாழலாம். உடம்புல எந்த நோய் நொடியும் இருக்காது, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. இதுவும் கடந்து போகும், நடப்பவையெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ரோக்ராம் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, உங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து புதுசாக சொல்லவே இல்லை, மற்றவங்க சொன்னது தான் சொல்லியிருக்கேன், அதை கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதில் எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, ஜஸ்ட் ஷேரிங், அவ்வளோதான். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.